ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா கிளைம் அப்போ அது வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு டாக்குமெண்ட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பேப்பர் தட் வி ஆர் கெட்டிங். நான் ஃப்யூச்சரில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வந்து கிளைம் சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு பர்சனலைஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எங்களை மாதிரி ஸ்மால் டீம்கிட்ட வாங்கும்போது இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்கள பற்றி தெரியும், அவங்க ஃபேமிலி பற்றி கொஞ்சம் தெரியும், எங்களுக்கு அவங்க ஹெல்த் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருந்தால் அது எங்களுக்கு தெரியும். ஸோ முன்னாடியே சொல்லிடுவோம் ப்ராடக்ட் வாங்கும் போதே என்ன மாதிரியான கிளைமில் வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவோம். அதே மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல்லே போகும்போது முன்னாடியே கால் பண்ணிடுவாங்க பிளான்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்னா. இதுலையுமே சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். பட் ஒரு பர்சனலைசேஷன் கிளைம் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால ஒரு ரிஜெக்ட் ஆன கிளைம் கூட சம்டைம்ஸ் ஒரு எஃபோர்ட் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் இதை பண்ண முடியாதுன்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த ஸ்மால் டீம் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட். ஹேவிங் செட் தட், இந்த ஸ்லைடு எதுக்காக காமிக்கிறேன்னா, யூடியூப்பில் நிறைய ஆல்காரிதம் இருக்குது. ஒன் ஆஃப் த திங்ஸ் லைக் இந்த ஸ்லைட், இந்த பொம்மை நான் வச்சிருக்கேன் என்னோடய ஃபோட்டோ, நான் இதே ஃபோட்டோ இல்லாட்டி இன்னொரு ஃபோட்டோ ரிப்பீட்டடாக நான் யூஸ் பண்ணுறேன். யூடியூப் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷனில் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, விச் ஐ டோன்ட் லைக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி மூஞ்சி வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப லோக்கலாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். வி ஒர்க் ஃபார் அவர் பீப்புள், அதுதான் முக்கியம், வேறு ஒன்றும் கிடையாது. ஐ மீன் காமேஸ் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் த கிளைம் சப்போர்ட். அதனால் நீங்கள் இந்த மாதிரி முக்கியமாக வீடியோ போடும்போது நீங்கள் ஆல்ரெடி கிளைமில் இஷ்யூஸ் இருக்குது, டவுட் கேட்கணும் அப்படின்னு தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, கால் பண்ணாதீங்க. நான் வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாராவது ஹெல்த் ஃப்ரெஷ் ப்ராடக்ட் வாங்கும்போது கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க, எந்த பிராண்ட் நல்லாயிருக்கு கம்பேர் பண்ணுறதுக்காக கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஃப்ரீ கன்சல்ட்டிங், சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிறத வச்சு அது பெய்டு கன்சல்ட்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் ஒரு 2 crore ஒர்த் ஆஃப் கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோங்க நம்ம டீமில் இருந்து. ஹேவிங் செட் தட், ஒரு சின்ன இன்க்ரோ கொடுத்துட்றேன். நீங்கள் கன்சல்ட் பண்ணணுன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில் பேசிக்கலாம். கரண்ட்லி நான் அவங்களோட SaaS ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணிருக்கேன். வி ரன் அ டெஸ்டிமோனியல் சாஃப்ட்வேர்.com சொல்லிட்டு. பட் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் வாங்கி கொடுத்த அப்புறம் ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல்லாம் கேட்டாலும் இன்னும் அவங்களுக்கு அப்போ தான் சர்ஜரி நடந்திருக்கும். ஸோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தோணும். சம்டைம்ஸ் அவங்களும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நானே பேசிட வேண்டியதாக இருக்குது இந்த கேஸ் ஸ்டடியை. வித் தட் செட், வீடியோ பார்த்து எந்த ப்ராடக்ட்டும் வாங்காதீங்க. என்னோடய எந்த வீடியோ பார்த்தோம். இவர் வந்து ஒரு மோஸ்ட்லி இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பெல்ட்டில் வந்து தேர் ஆன்லைன் அப்சஸ்டு. அவங்க ஆன்லைனில் தான் வாங்குவாங்க. டவுட் இருந்தால் மாத்திரம் நான் உரிமையாக கால் பண்ணுவாங்க, விச் இஸ் ஹியூமிலியேட்டிங். ஆனால் சர்ப்ரைசிங்லி இவர் சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து ஃப்ரம் திஸ் ஏரியா, பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பெல்ட். அவர் 45 அந்த மாதிரி ஏஜில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினாருன்னு நினைக்கிறேன். செகண்ட் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா முழு 1 year தான் முடிஞ்சிருக்கு. 10 lakhs சம்மர்ஷூட் வாங்கினாருன்னு நினைக்கிறேன். ஐ ஃபர்காட் 5 lakh 10 lakhன்னு சொல்லிட்டு. இவருக்கு வந்து கார்டியாக் சர்ஜரி பண்ணாங்க. அது கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஒரு மைனர் PED கூட இருந்துச்சு இவருக்கு. பட் தென் காமேஸ் புட் சம் எஃபோர்ட். அப்புறம் கிளைம் வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னுமே கொஞ்சம் பில்ஸ்லாம் செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. பட் பேசிக்லி சர்ஜரி வந்து சம்வேர் அரௌண்ட் 2.5 lakhs 3 lakhs பக்கம்னு நினைக்கிறேன். தேங்க்ஃபுல்லி அந்த கிளைம் செட்டில் ஆயிடுச்சு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்டியாக் சர்ஜரி இதெல்லாம் வந்து 2 year வெயிட்டிங் பீரியட் கூட வராது. 2 yearலேயே கிளைம் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து கிளைம் ரிஜெக்ட் ஆகும். சம்டைம்ஸ் ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ஏதாவது PED மறைச்சிட்டோமா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. உண்மையாகவே எமர்ஜென்சியில் தான் இவங்களுக்கு வேறு எந்த ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் டிசீஸும் இல்லாமல் எமர்ஜென்சிலாம் வந்துச்சான்னு பார்ப்பாங்க. ஒரு பர்சனலைசேஷன் இருந்ததுனால இந்த தடவை எஃபோர்ட் போட்டு வாங்கி கொடுத்துட்டோம். அண்ட் வி ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். வேறு ஒன்றும் பெருசாக இதில் சாட்சிய மாதிரி சொல்ல முடியாது. இதில் உங்களுக்கு மெசேஜ் என்னென்னா, ஒரு ப்ரீமியம் பிராண்டு நல்ல ப்ரீமியம் பே பண்ணி எடுப்பீங்க. நான் ஒரு ஃப்ளாக்ஷிப் பிராண்ட் ப்ராடக்டாக இருக்கும். அதில் கூட 100ல் 92லேருந்து 80லேருந்து 95 வரைக்கும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்குது வேரிட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. பெரிய பிராண்டில் நீங்கள் வாங்கும் போதே கூட சம்டைம்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆகுது. அண்ட் தென் இதுக்கு வந்து PED இருந்தால் ரைடர் வாங்கலாமா அந்த டே 1 கவருக்கலான்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு நான் ரைடரில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு பார்ப்பேன். அப்புறம் அவங்களும் அந்த ரைடர் வேணும்னு கண்டிப்பாக வேணும்னு கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்து தான் நான் ரைடர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் தேங்க்ஃபுல்லி இவர் கிளைம் செட்டில் பண்ணது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். என்ன, நான் ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அவர் கொடுத்தா ஐ வில் பி ஹாப்பி டு போஸ்ட் இட். பட் ரொம்ப தொந்தரவு பண்ண முடியாது, அதனால் நானே வீடியோ பண்ணிட்டேன். வித் தட் செட், ஓகே, ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் டிசீஸ் இருக்குது. ஒரு இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட் ஒர்க் பண்ண NRA ஒர்க் பண்ணுறவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது மேண்டேட்ரி ஹெல்த் செக்அப் அவங்களுக்கு ஏதாவது வந்துடுது அவங்க ஆர்கனைசேஷன் மூலியமாகவோ வாட்டவர். இவங்களா போகிறது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அப்போ வந்து ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஜோசியம் சொல்கிற மாதிரி கேட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்டரை விசிட் பண்ணி அதை மெடிக்கேஷன் கூட எடுக்கிறதில்ல. என்ன பிரச்சனைனா, அந்த டெஸ்ட்டில் அந்த டேட்டா ரிவீல் ஆயிடுச்சுன்னா நாங்கள் அந்த டேட்டாவை சொல்லி தான் ப்ராடக்ட் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி கார்டியாக் சர்ஜரிக்கெலாம்
இனிஷியலாக ஃபஸ்ட் அந்த பிஇடி முடியாமையே கிளைம் ரிஜெக்ட் ஆகும்போது கொஞ்சம் இஷ்யூஸ் வரதான் செய்யுது. தேங்க்ஃபுல்லி திஸ் இஸ் ஒன் சக்ஸஸ் ஸ்டோரி வி ஆர் ஏபிள் டு கெட் த கிளைம். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஓகே டயபிட்டிஸ், பிபி, ஆஸ்மா, கொலஸ்ட்ரால்லாம் ரைடர் வாங்கலான்னு சொல்கிறாங்க. ரைடர் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால நீங்கள் பேஸே வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறோம். நாம் என்ன நம்பிக்கையில் சொல்கிறோன்னா, முதல் 2 வருஷம் 3 வருஷத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறோம். வரமாட்டேங்குது, பட் ஒரு சில பேருக்கு வந்துடுது. அப்போ நம்மளே தப்பாக சொல்லிட்டோமான்னு கூட நமக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கும். பட் இருந்தாலும் வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் கிளைண்ட்ஸ். அவங்க நிறையா செலவு பண்ணக்கூடாதுங்கிற காரணம் தான் ரைடர் வாங்க சொல்கிறேன், சஜஸ்ட் பண்ணுறதில்ல, வேறு ஒன்றும் காரணம் இல்லை. எனிவே மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு பர்சனலைஸ் கன்சல்ட்டிங் வேணும்னா. ஐ ஃபீல் எம்பாரஸ் டு டூ திஸ். ஏன்னா நானே கேஸ் ஸ்டடி மாதிரி தான் போட முடியுது. மிஞ்சி போனால் ஒரு டெஸ்டிமோனியல் கொடுக்குறாங்க. நீங்கள் மெசேஜில் போய் பாருங்கள், proof.venkatfin.comல வீடியோ டெஸ்டிமோனியல் ஒரே ஒருத்தர் கொடுத்தாரு, ராம்குமார்னு சொல்லிட்டு. ஹீஸ் ஃப்ரம் சென்னை. வேறு யாரும் நான் ரெக்வஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.